Wow. You know what? I had a great time. நம்ம டேட்லயே இதுதான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன். எனக்கு எல்லா டேஸுமே பெஸ்ட் தான். அட நான் உன் கூட இருக்கிறத தான் சொல்றேன். I was just kidding. Enough of kidding. Okay, listen. Don't you think? இப்போ நம்ம ரொம்ப சீரியஸா யோசிக்கணும்ட்டு like about each other. I mean dating எல்லாம் ஓகே தான். அப்புறம் what next? I know you have a killer smile. பட் நான் இப்போ சீரியஸாக பேசுகிறேன். சரி சொல்கிறேன் கேளு. அடுத்த வாரம் என் பேரண்ட்ஸ் வராங்க. நீ அவங்கள வந்து மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ will you? ஷியோர். சீரியஸ்லி பார்க்க வரியா? அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு? வாட்ஸ் த பிக் டீல் இன் தட்? Oh my god. You're a cutie boy. ரொம்பவே ஸ்வீட். அப்படியா? Yes. Come, I will show you my house. Oh my god. Wow. Super house. Rohit, you have such a beautiful house, I must say. You like it? I love it. மேலே இன்னும் அழகா இருக்கும். வா. Is it? Yeah. Come. Listen. நீங்க chill பண்ண. நான் 2 minutesல வந்துடுறேன். எங்க போற? நமக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே. சீக்கிரம் வந்துரு. Yeah. Fine. Come soon. Yeah. Oh, light. Wow. Gaming room. ரோஹித் சீக்கிரமா மல்டிப்ளேயர் விளையாடலாம். சீக்கிரமா. Coming baby, just 2 minutes. என்ன பண்ற ரோஹித்? உனக்கு விளையாட ரொம்ப ஆசை இல்ல? எஸ். So let's play. சரி என்ன கேம்? Guess the object. ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. Are you ready? Okay, let's start. So, this is your first guess. சொல்லு. இது என்னது? Come on Rohit, this is a glass. It's a simple game. இப்போ சிம்பிளா இருக்கும். போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கும். Let's see. உன்னோட செகண்ட் கெஸ் என்னன்னா? எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாப்போம். Okay. Come on, Rohit. This is ice. Impressive. Right answer, baby.
பொணம் ரஃபீக் இங்க பாரு பொணம் இருக்கு. ரஃபீக் இங்க வா, இங்க ஒரு பொணம் கிடக்குது. வழிவிடுங்க. கொஞ்சம் கூட கருணையே இல்லாம கொடூரமா கொலை பண்ணியிருக்கா. பயங்கர கோபத்துல கொலை பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இவளோட கண்ணை எதுக்காக கட்டியிருக்காங்க? கொலைகாரனோட முகத்தை பாத்திரக்கூடாதுன்னா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெடி பாடியை போட்டோ எடு. இங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிங்க. யாராவது காணாம போயிருக்காங்கன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு. ஏய் இங்க வாங்க. நீங்க இந்த இடத்தோட சூப்பர்வைசர்? ஆமாம் சார். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை இங்க பாத்திருக்கீங்களா? இல்லை சார். இல்லையா? சந்தேகப்படும்படி யாராவது வந்ததை நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒருவேளை பணத்தை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கலாம். இன்னைக்கு காலையில வந்தப்ப நான் இங்க யாரையுமே பார்க்கல சார். சார் அதுவும் இல்லாமல் நானும் மோகனும் தான் ராத்திரி கடைசியாக போனோம் சார். அப்போ வரைக்கும் யாரும் வரல சார். சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் யாரோடது? சார் அது வருண் சாரோடது. வருண் இங்க வந்து ஒருத்தன் பணத்தை போட்டு போயிருக்கான். உங்க யாருக்குமே தெரியல. மேபி வருணுக்கு இந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இந்த பாடி கிடைக்க போகுது. அதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, வருணோட ஆபீஸ் எங்க இருக்கு? மிஸ்டர் காம்ரா, இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். ரைட் இன் தி சென்டர் ஆஃப் தி சிட்டி. நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட்லயே காட்டுறேன். எஸ் கம் இன். சாரி டு டிஸ்டர்ப் யூ. யா. உங்களை பார்க்க சிஐடி ஆளுங்க வந்திருக்காங்க. சிஐடி? யா. மிஸ்டர் காம்ரா, ஐ வில் பி ரைட் பேக். Yes? Mr. Varun? Yes, I'm Varun. How can I help you? உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இந்த பொண்ணோட பொண்ணை எங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா? இல்லை, இந்த பொண்ணு எனக்கு தெரியாது. இவங்க எப்படி என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில்? இது எப்படி நடந்துச்சு? எப்போ? இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நாங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசியாகணும். நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்கலாம் மேம். கடவுளே, இது ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? முன்ன பின்ன தெரியாத பொண்ணோட பணம் எப்படி உங்களோட சைட்டுக்குள்ள வந்தது? பணம் தானே நடந்து அங்க வர வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை யாராவது அங்க போட்டுட்டு போயிருப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், எனக்கே புரியல. ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் இட், பட் ஐம் ஷோர். சார், என்னோட கம்பெனி பெஸ்ட் 3 கம்பெனியில் ஒன்று. என் ரைவல்ஸ் அவங்களோட வெறுப்பை காட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும்ல. And this can be one of the reasons. It's really disgusting, sir. Sir, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு சார். ரியல் எஸ்டேட்ல என் கம்பெனிக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா என் குடும்பத்துக்கும் என் பிஸ்னஸ்க்கும் இதுவால பேரே கெட்டு போயிடும். சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அதை நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் சார். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். ஆனால் ப்ளீஸ் இந்த விஷயம் மீடியாவுக்கு மட்டும் ரீச் ஆக வேண்டாம். இட் வில் பி பிக் லாஸ் ஃபார் மீ சார். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சார், எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு. யாருக்கும் இந்த பொண்ணு தெரியலையா? உங்க சைட்லயும் யாருக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, உங்க ஸ்டாஃபுக்கும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல விடுங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உண்மை தானா வெளியில வரப்போகுது. ஃப்ரெடி அந்த இன்ஃபர்மேஷனை விசாரிக்க போயிருக்கா. எப்படியும் தெரிஞ்சிடும். தேவைப்பட்ட மறுபடியும் நாங்கள் உங்களை வந்து பார்ப்போம். ஓகே? ஷூர் சார், எனி Bye. டைம். What is this nonsense? சார் ஆ, சார், யூபி பொண்ணு சார். கடந்த 8 மாசமா மும்பையில் தான் இருக்கா. எங்கேயோ பேயிங் கெஸ்டாக இருக்கா. ஃபேமிலிலாம் யூபியில் இருக்காங்க. சார், மெகாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவள் ஃபேமிலி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாங்களாம். அப்படியா? ஆமாம் சார். அவள் ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவளோட ப்ரொஃபைலை மேட்ரிமோனியில் கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். சில பசங்க கூட பேசியிருக்கா சார். லாஸ்ட் 10 டேஸா அவ யாரையெல்லாம் சந்திச்சாங்கிற லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம். ஆனால் 10 நாளாக அவள் யார்கிட்டலாம் பேசினாலோ அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தாச்சு சார். எல்லாம் எடுத்தாச்சு. குட். அதில் சில பேர் அவளோட ஃப்ரெண்ட்ஸு, சிலர் மேட்ரிமோனியல் சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் இருக்காங்க. சில பேர் கூட பேசியிருக்கா, சிலர் மீட் பண்ணியிருக்கா. சார், அவள் எந்த பசங்களாம் மீட் பண்ணாலோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் சார். வந்துட்டு இருக்காங்க.
இவதான் மேகா. நீங்க எல்லாரும் இவளை மீட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மேகாவை நீங்க எப்ப மீட் பண்ணீங்க, எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சார், போன வாரம் மேகாவை காஃபி ஷாப்பில் நான் பார்த்தேன். ரொம்ப நல்ல பொண்ணாக தெரிஞ்சா. நாங்கள் கனெக்டும் ஆனோம். இன்னொரு முறை அவளை மீட் பண்ணுவேன்னு தான் நினச்சேன். அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். நான் பலமுறை அவளுக்கு கால் பண்ணேன், ஆனால் அவள் காலை எடுக்கவே இல்லை. சார், நாங்கள் சாப்பிட போனோம். எனக்கு மேகாவை ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் அவளோட டைப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் அதிகமாக பேசலை. லஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஃபார்மலாக தான் பார்த்தோம் சார். நான் அவளை அப்புறமா மீட் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் எங்களுக்குள்ளே காமனாக எதுவும் இல்லைங்கிறத மேகா எனக்கு பேசி புரிய வச்சா. நாம் மீட் பண்ண வேண்டான்னுட்டா. மேகாவனா முறையா நீ ரோஹித் தானே? ரோஹித், அந்த பொண்ணோட கால் ஹிஸ்ட்ரியில் ரீசெண்டாக 3 நம்பர் தான் அதிகமாக சேவ் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ? ஆமாம், நானும் மேகாவும் ஒரு பார்ட்டியில் தான் சந்தித்தோம். அப்பத்துலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் பல முறை வெளியே மீட் பண்ணியிருக்கோம். ஃபார் ஃபிலிம்ஸ், காஃபி, எக்ஸெட்ரா. யூ கேன் சே தட் we are kind of clicked. ஓ, கிளிக். கிளிக்கா? அப்போ 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் மேகா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. நான் நோ சொல்லிட்டேன். ஏன்னா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்லை. டைம் பாஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கல. அப்புறம் என்னாச்சு? இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா. சரி, நேற்று ராத்திரி என்ன நடந்தது? நீ உன் ஃப்ரெண்டை சந்திச்சப்ப இங்கே பாரு ரோஹித், மேகாவோட கால் ஹிஸ்ட்ரியில் எல்லாம் தெளிவாக இருக்குது. நேற்று ராத்திரி 4 தடவை நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அதனால் பொய் சொல்லணும்னு யோசிக்கவே யோசிக்காத. நேற்று நைட் நானும் மேகாவும் டின்னர் சாப்பிட போனது உண்மைதான். டின்னருக்கு அப்புறமா நான் மேகாவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது சார். இன்ஃபேக்ட் நானே ரொம்ப ஷாக்கில் இருக்கேன். ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். நேற்று ராத்திரி தான் நான் அவளை பார்த்தேன். அண்ட் டுடே ஷீ இஸ் டெட். ஷீ இஸ் நோ மோர். ஹவ் இஸ் தட் பாசிபிள்? அதையெல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம். அது எங்களோட வேலை. நீ டென்ஷன் ஆகாத. நீ இப்ப கிளம்பலாம். ஆனா ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. ஒருவேளை தேவைப்பட்டா நாங்க உன்னை திரும்ப கூப்பிடுவோம். இப்போதைக்கு எல்லாரும் போலாம். இவனை பார்த்தா டவுட்டாக இருக்கு. ஆமா. ஃப்ரெடி, பங்கஜ், இந்த ரோஹித்தை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இவனோட மொத்த ஜாதகத்தையும் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சிஐடிஸ். உங்களுக்கு இவரை தெரியுமா? இவர் ரோஹித். இவர் வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக கிளப்பில் தான் இருப்பார். இவர் தனியாக இங்கே வருவாரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவா? சார், இந்த கிளப்புக்குள்ளேயே இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். இப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்காங்களா? நாங்கள் ரோஹித்தை பற்றியும் விசாரிக்கணும். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோஹித்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். சார், அவங்க கரண் அண்ட் ஆகாஷ் ரோஹித்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு சார். ஆகாஷ், கரண். எஸ், நாங்கள் சிஐடிஸ். நீங்கள் ரோஹித்தோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஐ நியூ இட். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ரோஹித் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனையை பிடிச்சி இழுத்துட்டு வருவான்னு நாங்கள் நினச்சோம் சார். ஒரு நிமிஷம், அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், அது என்னன்னா, ரோஹித் ரொம்ப நல்ல பையன் சார். ஹீஸ் அ கிரேட் காய். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டும் கூட. அவனுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அவன் ரொம்பவே ஷார்ட் டெம்பர்டு சார். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்ம சொல்கிறத அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். பொறுமை இல்லாமல் யார் கூட வேணாலும் சண்டை போட போயிடுவான். உங்ககிட்ட எப்போ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காப்லையா? எங்ககிட்ட கிடையாது. ஆனால் எங்கள் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், ஆரியன் அவன் பேர். அவன் கூட பிரச்சனை நடந்திருக்கு. என்ன சொல்ல வந்த? என்ன சொல்ல வந்த? எந்த அர்த்தத்தில் சொல்ல வந்த? சொல்லு. உன்னதான் கேட்குறேன். எந்த அர்த்தத்தில் சொல்ல வந்த? சொல்லுடா, சொல்லு. சார், ரோஹித் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான் சார். அன்னைக்கு நல்ல வேலை வருண் வந்து தடுத்துட்டான். இல்லைனா ரோஹித் அன்னைக்கு என்ன பண்ணிருப்பானே. வருண் யாரு? ரோஹித் வருணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். ரோஹித்துக்கு அதிகமாக கோவம் வர்றப்பெல்லாம் வருண் தான் சார் தடுக்கிற ஒரே ஆளாக இருப்பான். இந்த வருணுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குல்ல? ஆமாம் சார், அதே வருண் தான். உங்களுக்கு அவனை தெரியுமா?
ஓகே தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. Daya sir, solid surprise. Here comes our luxurious 3-4 bedroom flats, right in the center of the city. Oh, the CID team is here. Oh, welcome CID team. Guys, can you excuse me for a second? Welcome. உட்காருங்க சார். நாங்க ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்லை சார், நீங்கள் என்னை டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு அந்த பொண்ணோட விஷயத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, அதான் உன்னை பார்க்கலான்னு நாங்க வந்தோம். ஒருவேளை நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? சார் என்கிட்டயா? சார் எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா? நாங்க தேவையில்லாம இங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோம் இல்லையா? அந்த பொண்ணு மேகா பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியலதான், ஆனா உன்னை பத்தி சில விஷயம் தெரிய வந்தது. என்ன பத்தியா? உங்களை பத்தி தான். உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லையா? 2 பேர்கிட்ட மட்டும் எப்பவும் உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லி. ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனா நீங்க சிஐடி கிட்டே போய் சொல்லிருக்கீங்க சார். சார் எனக்கு எதுவும் புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. சார் நிஜமாவே அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். என்னாச்சு வருண்? ரொம்ப பயந்துட்ட போல. என்ன, யார்கிட்ட ஏதாவது பேசணுமா? உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, இல்லைனா யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, யாராவது ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கிட்ட? எக்ஸாம்பிள் ரோஹித். உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இல்லை, மேகாவோட பாய் ஃப்ரெண்ட் அவன். Do you remember? எங்களுக்கு இதுவும் தெரியும், ரோஹித்துக்கு பயங்கரமாக கோபம் வரும்னு. அந்த நேரத்தில் அவனை உன்னால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்னு எங்க யாருக்குமே தெரியாது. அதனால நீ எந்த விஷயத்த மறைக்கிறியோ அதை மறைக்காம சொல்லிட்டா உனக்கு நல்லது. சார் மேகாவை நான் எதுவும் பண்ணல சார். ஐ ஸ்வேர் நான் மேகாவை கொலை பண்ணல சார். அப்ப கொன்னது யாரு? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? சார் அன்னைக்கு ரோஹித் எனக்கு கால் பண்ணா, ரொம்ப பயந்துருந்தா. அவனுக்கு எதுவும் சொல்ல வரல, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். வருண், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு சீக்கிரமா வாடான்னு என்கிட்ட சொன்னா சார். எனக்கு எதுவுமே புரியல, நேரா அவன் வீட்டுக்கே நான் போயிட்டேன் சார். அங்க போனப்ப ரோஹித் 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 என்னடா பண்ணி வச்சிருக்க? ப்ளீஸ் என்னை காப்பாத்துறா. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலடா. வருண் ப்ரோ, ப்ளீஸ் என்னை காப்பாத்து ப்ரோ. எப்படி எல்லாம் நடந்தது? என்னாச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் மேகாவை கொண்டிருப்பேன்னு தோணுது. ப்ளீஸ் என்னை காப்பாத்து ப்ரோ. நான் என்ன சாரி, என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சாரி. நீயே எப்படி சொன்ன எப்படி? உன்னை நம்பிதான் ப்ரோ நானே இருக்கேன். நான் எப்பெல்லாம் பிரச்சனையில மாட்டாலும் நீ தானே ப்ரோ என்ன வந்து காப்பாத்துவா. நான் எத்தனை முறை எல்லாரும் கூட சண்டை வேறடா. திஸ் இஸ் பிளடி மர்டர்ரா. நீ மேகாவை கொன்னிருக்க. உனக்கு என்ன பைத்தியமாடா? ஐ கேன் ஹெல்ப் யூ. சொல்லாத ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ். இங்க பாரு ப்ரோ, எனக்கு வேற வழியே இல்லை. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ரோ, ப்ளீஸ். கொஞ்சம் வாயை மூடு. அதுக்கப்புறம் நீ மேகாவோட டெட் பாடிய உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கொண்டு போய் மறைச்சு வச்சுட்ட. அந்த மர்டர் வெப்பனை என்ன பண்ண? அது அந்த பக்கம் ஒரு நதி இருக்கு, அங்க நான் தூக்கி போட்டுட்டேன். இவனை கஸ்டடியில் எடுங்க. சார் ப்ராமிஸா சார், நான் மேகாவை எதுவும் பண்ணல சார். எனக்கு ஆப்ஷனே இல்லாம ரோஹித் தான் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். அதனால உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நீ பார்ட்னரா இருக்கல்ல? சார் நான் மேகாவை கொல்லல சார். மேகாவோட பாடியை மறைச்சு வச்சியா இல்லையா? அது மட்டும் இல்லாம உன்னோட கிரிமினல் ஃப்ரெண்டுக்கு இந்த கிரைமை மறைக்க நீ உதவி இருக்கு. சோ அதுவும் ஒரு வகையில கிரைம் தான். டைரக்டோ இன்டைரக்டோ கிரிமினல் தான். இந்த கிரைமுக்கு உனக்கு குறைஞ்சது 2 வருஷமா தண்டனை கிடைக்கும். என்னது 2 வருஷமா? சார் ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். இவனை கூட்டிட்டு போங்க சார் ப்ளீஸ் சார். வருண் ரோஹித் வீட்டில் தான் கொலை பண்ணதான் சொல்றான். வாங்க ரோஹித் வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
சார் 100% ரோஹித் அந்த பொண்ணை இங்கே தான் கொண்டு இருக்கான் சார், நல்லா தெரியுது. முதல்ல கொண்டு இருக்கான், அப்புறம் எவிடன்ஸை மறைக்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன். வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். சார், இந்த வாட்சை பார்த்தீங்களா? ஜேன்ஸ் வாட்ச் அந்த ரோஹித்தோட தான் இருக்கும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க, எவிடன்ஸுக்கு தேவைப்படும். அதோட மர்டர் வெப்பனை வருண் கத்தியை தூக்கி போட்டுட்டான். ஃப்ரெடி, நீ பவாலியா ஏரியா பக்கம் கொஞ்சம் செக் பண்ண. எப்படியாவது நம்ம அந்த கத்தியை கண்டுபிடிச்சே ஆகணும். கூடவே ரோஹித்தையும் சரியான இடத்துக்கு அனுப்பணும். ஜெயில் இந்த பங்களால தான் அந்த பொண்ணோட கொலை நடந்திருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போலீஸ் பில்டரோட பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெடியும் பங்குஜி எங்க? பாவாய் போயிருக்காங்க. எந்த ஆயுதத்தை வச்சு மேகாவை கொலை பண்ணாங்களோ வருண் அதை நதியில போட்டுட்டான். அதை தேட போயிருக்காங்க. எவிடன்ஸ் கிடைச்சா நல்லது தானே? கிடைச்சாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. சரங்கி சார், அபிஜித் நாம கூப்பிடாம எப்ப இவர் இங்க வந்தாலும் அப்பெல்லாம் ஏதாவது ஒரு பேட் நியூஸோட தான் வருவார். என்னாச்சு சார்? இன்னைக்கு வழி மாதிரி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டீங்களோ? இல்ல தப்பு பண்ணது நான் இல்ல, இதோ இவர் தான் ஏசிபி சார். நீ என்ன டாக்டர் இல்ல ஜிலேபி பிழியற? ஏன்னா எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்க, நேர விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறிய. முதல்ல விஷயம் என்னன்னா சார், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன? ரோஹித் இன்னசென்ட் நீங்க சொல்ல வரீங்களா என்ன? 100% ரோஹித் இன்னசென்ட். பாருங்க, இந்த பையன் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. பார்த்த உடனே அவன் இன்னசென்ட்னு முடிவு பண்ணிட்டியா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். நீங்களே அவனை பாருங்களேன், அவன் எவ்வளவு பயந்து போயிருக்கான் பாருங்க. இத பாரு, எப்ப எந்த குற்றவாளியை பிடிச்சாலும் இந்த மாதிரி தான் பயந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க. உங்ககிட்ட ஆர்கியூ பண்றது வேஸ்ட். ஒன்னு செய்யலாம், அவனை இங்க வரவீங்க, புரிஞ்சுக்கலாம். இத பாரு, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ரோஹித் அவ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டான். வரவீங்களே, பாத்துடலாம். அடாடா, இதான் சொல்லுவாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. எல்லா இடத்துலயும் ஒன்னாவே இருக்காங்க. சார், இவனை இங்க இருந்து வேற செல்லில் வச்சிருங்க சார். இவனை தனியா கூட்டிட்டு போயிருங்க சார், இல்லைன்னா நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஏன், என்னாச்சு சார்? ராத்திரி முழுக்க புலம்பிக்கிட்டே இருக்கான் சார். ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ராத்திரி முழுக்க உடம்ப தொட்டு தொட்டு பார்க்கறான் சார். பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கான் சார். கத்துனானா? என்ன கத்துனா? இங்க இருந்து என்ன வெளியே எடுங்கன்னு சொன்னான் சார். கொசு இருக்கு, காக்ரோச் இருக்குன்னு என்னென்னமோ கத்துறான் சார். பூச்சிக்கிட்ட இருந்து காப்பாத்துங்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் சார். அப்படியா ரோஹித்? எங்க உனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குல்ல? சரி வா, உன்னை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இவனை வெளியே விடுங்க. இளவரும் இல்ல, நீ எங்கேயும் வரக்கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் எப்பவும் ஃப்ரெண்டோட ஒன்னாவே இருக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு சார். அந்த மர்டர் வெப்பன் கிடைச்சாச்சு. எந்த ரிவர்ல அவன் தூக்கி போட்டானோ அங்க இருந்து எடுத்தாச்சு. வெரி குட். தரிகா, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணு. அப்புறம் மிஸ்டர் ரோஹித், இந்த கத்தியை பிடிங்க. இந்த டம்மி மேலே நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா குத்துங்க. இந்தாங்க, பிடிங்க பிடிங்க. குத்து. குத்துங்க குத்துங்க. போதும், உங்க வேலை முடிஞ்சுது. தரிகா, மேகாவோட டெட் பாடி போட்டோஸ் கொண்டு வா.
இங்கே பாருங்க பாஸ், இது நேஹாவோட டெட் பாடியில் இருக்கிற இந்த இன்ஜுரிஸ் இருக்குல்ல, இந்த காயம் ஸ்ட்ரெயிட்டாக குத்துனதால ஏற்பட்டது. புரியுதா? யாரோ ஒருத்தர் வேகமாக கத்தியால் குத்தி அப்படியே வெளியே எடுத்திருக்காங்க. அதோட இங்கே பாருங்க, டம்மியில் ரோஹித் குத்தி இருக்கானே, அது எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்க. ஆனால் புரியலையே, இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் என்னன்னா, இங்கே பாருங்க, இந்த ரோஹித்தோட கையை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். எப்படி நடுங்குது பாருங்க, ஸ்டடியாகவே நிற்கலையே, எப்படி நடுங்குறான் பாருங்க. நான் நியூஸை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை ரோஹித் கத்தியால் குத்தி இருந்தான்னா அந்த காயம் இப்படி இருந்திருக்கும், கண்ணா பின்னான்னு. இப்படி இருக்காது. ஆக்சுவலி ஜெயிலில் ரோஹித்தோட கை நடுங்கிறத நானும் கவனிச்சேன். ஆனால் ரோஹித் தான் மேகாவை கொன்னதான் அவனே சொல்கிறானே. இவன் அப்படி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் தயா, ரோஹித் திரும்பவும் என்ன நடந்ததுன்னு நல்லா யோசனை பண்ணி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்தது? சார், அன்னைக்கு ராத்திரி நானும் மேகாவும் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோம். 2 minutesல வந்துடுறேன். கம் சூன். யா. ஒருவேளை நானே சண்டை போட்டு கூட அவளை கொண்டு இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை சண்டை நடந்திருக்கலாமா? என்ன நடந்ததுன்னு தெரியாதா? சரி, அவங்க 2 பேரை தவிர வேற யாராவது? இல்லை சார், அங்கே வேற யாரும் இல்லை சார். அப்புறம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த லாக்அப்க்கு என்ன திரும்ப அனுப்பாதீங்க சார். ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது சார், என்னால் இருக்க முடியல சார். ப்ளீஸ் சார். 1 minute ரோஹித், ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட கை நடுக்கிறத வச்சு பார்க்கும்போது நீ 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படியா? அதனால தான் அவன் கை நடுங்குது. மெடிக்கல் டேர்ம்ஸில் இதுக்கு பேர் டிடி, டெலேரியன் டெமன்ஸ்னு சொல்லுவோம். குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி வரும். ஏன்னா இவங்களுக்கு போதைப் பொருள் ஏதாவது இன்டாக்சிகேஷனாக கிடைக்கலன்னா மூளை வேலை செய்யறது நிறுத்திடும். இவங்களுக்கு ஒரு விதமான ஹலுசினேஷன் வந்துடும். சுற்றி இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. எது இல்லையோ அது அவங்களுக்கு தெரியும். கற்பனை பண்ணிப்பாங்க. எல்லாம் அவங்க மைண்டில் தான் நடக்கும். ரோஹித், நீ ஒரு விஷயம் சொல்லு. நீ மேகாவோட டெட் பாடியை பார்த்தப்ப நீ என்ன பண்ண? சார், நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால நான் உடனே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருணுக்கு கால் பண்ணேன். வருண், வருண் ப்ளீஸ் உடனே வீட்டுக்கு வா. இங்கே பாரு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்கே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. இங்கே பாரு, எனக்கு எதுவும் தெரியாது. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்கிறேன்ல, உடனே வா. மேகாவோட டெட் பாடியை அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மறைச்சி வச்சுட்டான் சார். அப்புறம் நைஃபை பக்கத்தில் இருந்து ஏரியில் தூக்கி போட்டான். ஆமா, வருணுக்கு மேகாவை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் சார். இன்ஃபேக்ட் மேகாவே எனக்கு வருண் மூலமாக தான் அறிமுகமானா. மேகாவை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்ததே அவன் தான் சார். வாட்? சார், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ப்ளீஸ். சரி, இங்கே பாருங்க, இந்த கத்தியில இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால விஷயம் தெளிவா தெரியுது. அந்த கொலையாளி இந்த கத்தியை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கான். அவன் கிரிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சரி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யார் கூடவாவது மேட்ச் ஆச்சா? ஆச்சு, வருணோட. வருணோடவா? சார், ஒருவேளை வருண் நதியில் இந்த கத்தியை தூக்கி போட எடுத்துட்டு போனா இல்லையா, அப்போ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். இதில் ரோஹித்தோட ஃபிங்கர் பிரிண்டே இல்லையே சார். இருக்கு. ஒன்று பிளேட்ல இருக்கு, இன்னொன்று ஹேண்டில் இருக்கு. அது ரொம்ப லைட்டா இருக்கு. ஆப்வியஸா ரோஹித்தால கத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் வருண் இந்த கத்தியை ரோஹித் கையில் வச்சிருக்கான். ரோஹித் தான் கொலை செஞ்சதான் நினைக்கணும்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனால் ரோஹித்தால சரியாக கத்தியை பயன்படுத்தவே முடியாது. நம்ம தான் பார்த்தோம்ல. ஒரு நிமிஷம், இதை பாரு ரோஹித், ஒரு வேலை பண்ணு. இந்த கத்தியை பிடிச்சி இன்னொரு தடவை இந்த டம்மியை குத்து. இல்ல வேண்டாம், விடு. இவன் கத்தி பிடிக்கிறத பார்த்தாலே தெரியுது கிரிப்பே இல்லைன்னு. கையெல்லாம் வர நடுக்குது. கிளியர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காது. இதோட அர்த்தம் ஒண்ணு தான்.
வருண் தான் ரோஹித்தை மாட்டி விட்டுருக்கான். வாய்ப்பே இல்லை சார். வருண் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். பல தடவை என்ன என்னோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அவன் தான் காப்பாத்திருக்கான். அவன் நிச்சயம் இந்த மாதிரி செய்ய மாட்டான் சார். ஆமா, எங்ககிட்ட வருணுக்கு அகேன்ஸ்டா சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லதான். அதோட ரோஹித், நீ இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். நீ சீக்கிரம் நார்மல் ஆகணும். ரீஹாபிலேஷன் சென்டருக்கு போறியா? நாங்க உன்னை அங்க அனுப்பி வைக்கிறோம். என்ன பிரடே, பங்காஜ், இவனை கூட்டிட்டு போங்க. இந்தா, இது உன்னோட வாட்ச், உன் வீட்டில் கிடச்சது. இது இது என்னோட வாட்ச் இல்லை சார். என்னது? இது வருணோட வாட்ச் சார். வருணோடதா? அவ்வளோதான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ரோஹித் கொலகாரம் இல்லை. சார், வருணுக்கு அவனோட வாட்சை கொண்டு போய் கொடுத்துடலாமா? போலாம். போய் அவங்ககிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லலாம். அவனுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஆஃபீஸர், யூ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். போலாமா? கிரேட் ஜாப். ஒரு நிமிஷம் மிஸ்டர் வருண், எவ்வளோ அவசரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க சார்? என்ன வருண், உனக்கும் ஒரே கொசு தொல்லையாக இருக்கா? ஹீஸ் அ ஃப்ரீ மேன் சார். பெயில் ஆர்டர் இருக்கு. இல்ல சட்டா சார், வருணால எங்கேயும் போக முடியாது. கொலைகாரனுக்கு பெயில் கிடைக்காது. வருண் தான் கொலைகாரன். என்ன சார் வளர்றீங்க? உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஒரு எவிடன்ஸ் இல்ல சார், எங்க கிட்ட 3 எவிடன்ஸ் இருக்கு. 3 எவிடன்ஸ். நம்பர் 1, எந்த கத்தியை வச்சு இவன் மேகாவை கொண்டானோ அந்த கத்தி. நம்பர் 2, அந்த கத்தியில வருணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நம்பர் 3, இந்த வாட்ச். என்ன மிஸ்டர் வருண், இது உங்களோட வாட்ச் தானே? சட்டா சார், வருணோட வாட்ச் ரொம்ப ஸ்பெஷலான வாட்ச். கையில இருந்து கழட்டி வச்சா 15வது நிமிஷம் இந்த வாட்ச் ஸ்டாப் ஆயிடும். எங்க கிட்ட இந்த வாட்ச் கிடைச்சப்போ அதுல டைம் 2 மணி 20 நிமிஷம். மேகாவோட கொலை நடந்தது 2 மணிக்கு, கிட்டத்தட்ட 2 மணிக்கு. கொலை செய்யும் போது இந்த வாட்ச் கையில இருந்து கண்டு கீழே விழுந்திருக்கு. 15 நிமிஷத்துல நின்னு போயிருக்கு. அதனாலதான் 2 மணி 20 நிமிஷம்னு அதுல காட்டுது. நீங்க என்ன நினைச்சீங்க? கத்தியை தண்ணியில் தூக்கி போட்டுட்டா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் போயிடும்னா? கத்தியில் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ரோஹிதோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிளியராக இருக்கு. அதோட நீயே எங்க கிட்ட ஒத்துக்கிட்ட மேகாவோட பாடியை எங்க ஒளிச்சு வச்சேன்னு. நீ என்ன பண்ணுச்ச? நான் தான் அந்த பாடியை அங்க ஒளிச்சு வச்சேன்னு சொன்னா சிஐடி ஆபீசருங்க நம்பி சந்தோஷப்படுவாங்கன்னா நாங்க என்ன அவ்வளவு ஏமாலியா? எப்படிப்பா நாங்க அதையெல்லாம் நீ நம்ப? இப்போ 2 தப்பு பண்ணிருக்க. கத்தியில் உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விட்டுட்ட, 2வது இந்த வாட்சை ரோஹித்தோட வீட்லயே விட்டுட்டு வந்துட்ட. சொல்லு, எதுக்காக அந்த பொண்ணை கொன்ன? நானும் மேகாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மேகாவை ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பத்துல இருந்தே அவளை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மேகா என் மேலே இன்ட்ரெஸ்டாக இல்லை. அன்னைக்கு ராத்திரி ரோஹித் வீட்டில் பார்ட்டின்னு கேள்விப்பட்ட உடனே நான் மேகாவை இன்வைட் பண்ணேன். மேகாவும் அங்கே வந்தா. ஆனால் நான் நினச்சேன் மேகாவுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நான் ஃப்யூச்சரில் அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு ராத்திரி பார்ட்டியில் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. மேகா ரோஹித் கிட்ட அட்ராக்ட் ஆயிட்டா. சிங்கிள் நைட்ல 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. மேகாக்கு ஏன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவளுக்கு அந்த ரோஹித்தை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னால அதை ஏத்துக்க முடியல, அப்படிதானே? என்னால பார்க்க முடியல. நான் ரோஹித் கிட்ட பல தடவை சொன்னேன் அவன் கிட்ட இருந்து தள்ளிடுறான்னு. ஆனா அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு புரியல நான் ஆசைப்படுறதுல அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு. அவங்க 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேகாவும் சந்தோஷமா இருந்தா. அப்புறம் ரோஹித் அவளை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்ததுன்னு. யாரு? என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால அதை பார்க்க கூட முடியல. அதாவது நான் என்ன பண்ண? கொல்லலாம் நினைச்சியாக்கும். மேகாவை நீ கொன்னுட்ட, அதோட ரோஹித்தையும் மாட்டி விட்டுட்ட. சோ 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ பழி வாங்கிட்ட. ரோஹித் ரொம்ப ஈஸியாக மாட்டிப்பான்னு உனக்கே தெரியும்ல. ஃபர்ஸ்ட் அவனுடைய ட்ரிங்கிங் ஹேபிட் அண்ட் அவனுக்கு வர கோவம்,
அண்ட் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணா எல்லாத்தையும் மறந்துடுவான்னு தெரியும் உனக்கு. அப்போ நீ அவனோட கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிட்ட இல்லையா? ஆமா, அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கே போயிருந்தேன். லெட்ஸ் கோ. எஸ். இது ரோஹித்தோட ஃபேவரட் பிராண்ட். ரோஹித், ரோஹித் சீக்கிரம் வா. கம்மிங் பேபி, ஜஸ்ட் 2 minutes. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும், ரோஹித்துக்கு மயக்கம் தெளிஞ்சதோ அவன் மேகாவோட பணத்தை பார்த்தானா அவன் தான் அவளை கொலை பண்ணிட்டு தான் நினைப்பான்னு இல்லையா? அப்ப அவன் முதல்ல என்ன பண்ணுவான்? அவனோட உயிருக்கு உயிரான பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருணுக்கு கால் பண்ணுவான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க. ரோஹித் உனக்கு துரோகம் பண்ணல, நீ தான் அவனுக்கு துரோகம் பண்ணிருக்க. நேஹாக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால மேகாவை கொன்னுட்டல்ல. பழிய தூக்கி உன் ஃப்ரெண்ட் ரோஹித் மேல போட்டுட்ட. வருண், உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் அது வெளியே வந்தே தீரும்.